ஹாய் திஸ் இஸ் மனிதன் பேசும் சுனில். நீங்க ஹாரர் மூவி பார்க்கக்கூடிய ஆளா? இல்ல உங்க குழந்தைங்க ஹாரர் மூவி அதிகமா பார்த்துக்கிட்டு இருக்காங்களா? அப்படின்னா இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில ஹாரர் மூவி பார்க்கிறதுனால அதிக குழந்தைங்களும் சரி, பெரியவங்களும் சரி சைக்காலஜிக்கலா அஃபெக்ட் ஆகியிருக்காங்க. அவங்களுடைய மென்டல் ஹெல்த் ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குது. இந்த ஹாரர் மூவி பார்க்கிறதுனால அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஆங்சைட்டி தான் முதல்ல வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒழுங்கா தூங்க முடியாது. நைட்ல திடீர்னு எந்திரிப்பாங்க. திடீர்னு வந்து தாகமா இருக்கும். திடீர்னு ஒரு மாதிரியான உடல்நிலை சரியில்லாத நிலைக்கு கொண்டு தள்ளுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உண்மை எது? பொய் எது? அதாவது டிசிஷன் எடுக்கக்கூடிய தன்மை கூட அவங்களுக்கு இல்லாம போகுதுன்னு ஸ்டடி சொல்லுது. நான் சொல்லல. இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரெயின் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஷார்ப். அத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா பிரெயின் வந்துட்டு நல்லா அப்சர்வ் பண்ணுது. என்ன நடக்குது? ஏன்னா பிரெயின் அதிகமா வந்து எமோஷன் கன்டென்ட்க்கு தான் அதிகமா வழிவகுக்குது. அத கூர்மையா பாக்குது. அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஏதாவது பார்த்து பயந்தாலோ, நமக்கு ஏதாவது வந்து ஏதாவது ஒரு பயம் இருந்தாலோ, அதுல அதிகமா கவனம் செலுத்துது. ரொம்ப ஹைப்பர் விஜிலன்ஸா நம்ம வந்துட்டு அந்த இடத்துக்கு தள்ளுது. இத வந்து பிடிஎஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர்ல கொண்டு நிறுத்துறதுக்கான வழி அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. இது ஏன் நான் சொல்றேன்னா, திரையில நடக்கிறத இன்னைக்கு தரையிலயும் வந்துட்டு அத கொண்டு வரணும். அத ரீலா கொண்டு வரணும். அது அதிக பேர் பார்க்கணும். அதிக பேர் லைக்ஸ் வாங்கணும். அந்த ஒரு காரணத்தினால அதிக அட்ராசிட்டி எல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்குது. குறிப்பா வந்துட்டு சொல்லப்போனா டிசம்பர் 26ஆம் தேதி 4 பசங்க 17 வயசு தான் இருக்கும். ஒரு பையன வந்துட்டு கத்தியால மிரட்டுறாங்க. கடைசியில வந்து அந்த பையனுக்கு வந்து வெட்டுப்படுது. அந்த பையன் உயிருக்காக போராடுறான். அரசு மருத்துவமனையில சேர்க்குறாங்க. இந்த ஹாரர் மூவினால வரக்கூடிய விளைவுகள் எந்த அளவுக்கு கொண்டு போகுது. அதுக்கப்புறம் ட்ரக்ஸ் எடுக்கிறதுனால எவ்வளவு விளைவுகள் வருது. ஹாரர் மூவி பார்க்கிறதுனால ஒரு மனிதனுடைய மென்டல் ஹெல்த் எந்த அளவுக்கு மாறி இருக்குது. எந்த அளவுக்கு வந்து அவன் யோசிக்கிறான். எந்த அளவுக்கு செயல்பாடுல கொண்டு வர்றான் என்பது தான் வந்துட்டு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. எல்லாரும் பார்க்குறாங்க. அதனால நானும் பார்க்குறேன் அப்படின்னா ஓகே ஒண்ணும் இல்ல. நான் அத வந்து நிஜத்துல கொண்டு வர மாட்டேன். அது ஃபேண்டசி அது உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லி புரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா அது நம்மள வந்து தாக்கும்போது நம்முடைய பெர்சனல் வாழ்க்கையும் ரொம்ப ரொம்ப தாக்கும். என்பதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஒருவேள உங்களுக்கு தெரிஞ்சவங்க அதிக பேர் ஹாரர் மூவி பார்க்கலாம். ட்ரக்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் அதிகமா பார்க்கலாம். ஆனா இது மென்டல் ஹெல்த்துக்கு ஒவ்வாது என்பது என்னுடைய கருத்து. ஹாரர் மூவி இல்லாம எத்தனையோ நல்ல நல்ல வீடியோஸ் இருக்கு. நல்ல நல்ல மூவிஸ் இருக்குது. அதையெல்லாம் உங்க குழந்தைங்களுக்கு நீங்க சஜெஸ்ட் பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். நன்றி.